பிரைஸ் தி லார்ட். நம்ம சங்கீதம் 84 இன்னைக்கு தியானிப்போம். இந்த சங்கீதம் 84க்கு ஒரு தலைப்பு கொடுக்கலாம் என்றால், கர்த்தாவே உம்முடைய வீட்டில் வாசமாக இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். தாவீது பாடின இந்த சங்கீதம் கித்தீத் என்னும் வாத்தியத்தில் வாசிப்பதற்கு அவர் கோராகின் புத்திரரில் உள்ள ராக தலைவனுக்கு ஒப்புவித்த சங்கீதம் இது. இந்த சங்கீதத்தில் கர்த்தருடைய ஆலயத்தில் அவருடைய வீட்டில் வாசமாய் இருத்தல் என்கிற ஒரு பதம் வருகிறது. அந்த பதத்துக்கு என்ன அர்த்தம்? கர்த்தருடைய வீட்டில் வாசமாக இருக்கிறதுனா என்ன அர்த்தம்? அதனால் என்ன கிடைக்குது? அப்படி வாசமாக இருப்பதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்? நமக்கு ஆவிக்குரிய நிலையில் நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்கிற காரியங்களை நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். சரி, நம்ம சேர்ந்து தியானிக்கலாம். சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள்! என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவணமுமாய் இருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது. என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகைவிலான் குருவிக்கு குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே. உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் எப்போதும் உம்மை துதித்து கொண்டிருப்பார்கள். உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். மழையும் குளங்களை நிரப்பும். அவர்கள் பலத்தின் மேல் பலன் அடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியிலே வந்து காணப்படுவார்கள். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேளும். யாக்கோபின் தேவனே, செவிகொடும். சேலா. எங்கள் கேடகமாகிய தேவனே, கண்ணோக்கமாயிரும். நீர் அபிஷேகம் பண்ணினவரின் முகத்தை பாரும். 1000 நாட்களை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர். கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். சேனைகளின் கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமேன். தாவீது இந்த சங்கீதத்தில் சொல்லக்கூடிய இந்த வரிகளை நம்ம கவனிப்போம். முதலாவது, கர்த்தருடைய வாசஸ்தலம், தேவன் தங்கி இருக்கக்கூடிய வாசஸ்தலமாகிய அவருடைய ஆலயத்தை அவர் வர்ணிக்கிறார். அது எவ்வளவு இன்பமானது என்று சொல்லி வர்ணிக்கிறாரே. அது மாத்திரமல்ல, அவருடைய ஆலய பிரகாரங்கள் மேலே அவர் எவ்வளவு வாஞ்சையாக இருக்கிறாரு. ஸோ எனக்கு தேவனிடத்தில் கிட்டி சேருவதும் அவருடைய ஆலயத்துக்குள்ள நான் போவதும் எனக்கு அவ்வளவு சந்தோஷமான காரியம். என்னுடைய இருதயம் என்னுடைய மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீரமாய் சத்தமிடுது என்று சொல்கிறார். ஸோ அப்போது இந்த வார்த்தைகளில் தாவீது என்ன குறிப்பிடுகிறார் என்று பார்ப்பதற்கு நம்ம இன்னும் 2 வரிகளை பார்ப்போம். சொல்கிறாரு, உம்முடைய வீட்டில் வாசமாக இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் எப்போதும் உம்மை துதித்து கொண்டிருப்பார்கள் என்று சொல்கிறார். அப்போது கர்த்தருடைய வீடு என்பது எதை குறிக்குது என்பதற்கு நம்ம இன்னும் சில வசனங்களை பார்ப்போம். இப்போ சங்கீதம் 65:4 இதே வசனம் அவனுடைய வீட்டை குறித்து வருகிறது. பாருங்கள், உம்முடைய பிரகாரங்களில் வாசமாயிருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிறவன் பாக்கியவான்.
உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உம்முடைய வீட்டின் நன்மையால் திருப்தியாவோம். இப்போது கர்த்தருடைய வீட்டுக்கு செல்வது என்பது கர்த்தராலே வரும் காரியம் என்பதை இங்கே கற்றுக்கொள்ள முடியுது. ஏன்னா பாருங்கள், அதில் போட்டிருக்கு, உம்முடைய பிரகாரங்களில் வாசமாயிருக்கும்படி நீர் தெரிந்து கொள்ளுகிறவன், நீர் சேர்த்து கொள்ளுகிறவன் என்று சொல்லி போட்டிருக்கு. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், என் பிதாவினால் ஒருவன் அழைக்கப்பட்டால் ஒழிய அவன் என்னிடத்திலே வரமாட்டான், என்னிடத்திலே வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று யோவானில் நம்ம தியானிக்கிறோம். அப்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து வந்திருக்கிற ஒவ்வொருவரும் அந்த வீட்டிற்கு நம்ம வந்து சேர்ந்திருக்கிறோம். தேவனுடைய வீடு என்று சொல்லக்கூடியது இது எதுவுமே நான் ஃபிசிக்கலாக நம்ம பார்க்க வேண்டிய காரியம் அல்ல, ஸ்பிரிச்சுவலாக பார்க்கக்கூடிய ஒரு காரியம். பட் ஃபிசிக்கலாக ஒரு வீடுனா எப்படி இருக்கும், அந்த வீட்டில் தங்கியிருப்பது என்பது எவ்வளோ ஒரு சேஃப்டி, அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ப்ரொட்டெக்ஷன், இதெல்லாம் நமக்கு தெரியும். அதே நேரத்தில் ஆவிக்குரிய நிலையில் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல வந்து சேர்ந்திருக்கும்போது மெய்யாகவே நம்ம வந்து ஒரு விதமான ஒரு ரெஸ்ட் வந்து சேர்றோம். காரணம் என்ன? we found a suitable place. அதை தேவன் தான் தருகிறார் என்பதை இதில் பார்க்குறோம். அடுத்தது சங்கீதம் 23:6 சொல்லுது, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். அப்போது தேவனுடைய வீட்டிலே நிலைத்திருக்கிற ஒரு மனிதனுக்கு என்ன உண்டாகுது? ஜீவன் உண்டாகுது, நன்மையும் கிருபையும் தொடர்கிறது. ஸோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை அதுதானே, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். அப்போது நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே சேர்ந்ததுனாலே ஜீவன் உள்ளவர்களாய் நம்ம இருக்கிறோம். நம்ம வாழ்நாளெல்லாம் அவருடைய நன்மையும் அவருடைய கிருபையும் நம்மை தொடர்கிறது. ஏன்னா தேவன் எவ்வளவு நல்லவர் என்பதை ருசி பாருங்கள் என்று வசனம் சொல்லுது. அப்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் கிடைக்கக்கூடிய நன்மையை ருசி பார்த்தால் ஒழிய அதை மற்றவர்களால் உணரவும் முடியாது, அறியவும் முடியாது. நம்ம சொல்லலாம், இந்த சாப்பாடை நான் சாப்பிட்டேன் அவ்வளோ ருசியாக இருந்ததுன்னு, அதை அவங்க ருசி பார்க்குற வரைக்கும் அவங்களுக்கு தெரியாது. அது மாதிரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல கிட்டி சேர்கிறவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மையை, அதை கிட்டி சேர்ந்து அந்த நன்மையை அனுபவித்தவர்களுக்கு மாத்திரம்தான் புரியும். அது பூமியில் உள்ள எல்லாவற்றை காட்டிலும் அது மேலானது என்பதை அவர்களால் மட்டும்தான் அதை உணர முடியும். மற்றவர்கள் மற்ற காரியங்களை, மாயையான விஷயங்களை பற்றி கொண்டு இருப்பாங்க. ஏன்னா நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் மாயையை பற்றி கொண்டிருந்த நாள் மட்டும் தேவனிடத்தில் உண்மையாய் கிட்டி சேருவதனால் வரக்கூடிய நன்மை என்ன என்பது எனக்கு தெரியாது. ஆகையினால இந்த மாயை என்னை பற்றி கொண்டு இருந்தது. ஆனால் நான் தேவனிடத்தில் கிட்டி சேர்ந்த பிறகு அதை உணர்கிறேன். அதே மாதிரி கிருபை என்பது என்ன? தேவனால் வழங்கப்படக்கூடிய ஒரு ஈவு. அது நாம் சம்பாதித்தது அல்ல, அதற்கு நாம் பாத்திரவான்களும் கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை நம்மை தாங்குகிறது. நான் எத்தனை காரியங்களை மனதிலே நிர்ணயித்து அதை நான் சரியானபடி செய்திருக்கிறேன் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஒவ்வொருவருமே சொல்லுவோம், இல்லை நான் இப்படி நன்மை செய்வேன்னு நான் மனசில் வச்சுருந்தேன், ஆனால் என்னால் செய்ய முடியல, இதை மாதிரி நான் செய்யணும், ஆண்டவருக்குன்னு பண்ணணும்னு இருந்தேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்ம அநேக காரியங்களில் தவறுகிறோம். ஆனால் அவருடைய கிருபை நம்மை தாங்குகிறது. ஸோ இதுவும் கர்த்தருடைய வீட்டில் தங்கி இருக்கிறவங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மை. அதனால தான் சொல்கிறாரு, என் நீடித்த நாட்களாய் நான் நிலைத்திருப்பேன். அப்போ என்ன அர்த்தம்னா, ஐ வில் நாட் லீவ் திஸ் ஸ்பாட். நான் தேவனோடு கிட்டி சேர்ந்து இருப்பதை நான் ஒருபோதும் விட்டு விலக மாட்டேன் என்று சொல்கிறார். அடுத்தது பாருங்கள், 27:4, கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்பேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். சரி, கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்துட்டேன், நீடித்த நாட்கள் அங்கே நிலைத்திருப்பேன், அங்கே இருக்கும்போது நான் என்ன செய்வேன் என்று விவரிக்கிறாரு. அதை அவர் சொல்கிறாரு, நான் கர்த்தரிடத்தில் ஒன்றையே கேட்பேன். அது என்னவென்று சொன்னால், அவருடைய மகிமையை நான் காண வேண்டும், அவருடைய ஆலயத்திலே நான் ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்கிறார்.
கர்த்தருடைய மகிமை என்பது நம்ம பார்க்குறோம் பழைய ஏற்பாட்டில். மோசே சொல்கிறார், ஆண்டவரே உம்முடைய மகிமையை நான் காண வேண்டும். த க்ளோரி ஆஃப் காட், தேவனுடைய மகிமை என்பது அவ்வளவு சிறந்த ஒன்று. அதை காண்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கிற ஒரு வாஞ்சை. அப்போது கர்த்தருடைய மகிமையை காணும்படியாக தாவீது அந்த ஆலயத்தில் இருக்கணுங்கிறாரு. இப்போ நீங்களும் நானும் அவருடைய மகிமையை எங்கு காண்பது? யோசித்து பாருங்கள். வேத வசனத்தின் ஊடாகத்தான் காண முடியும். ஏன்னா நம்ம ஒவ்வொரு வசனத்தையும் வாசித்து அதை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அந்த தேவனுடைய மகிமை நமக்கு வெளிப்படுகிறது. ஸோ இது எல்லாமே கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதனால உண்டாகக்கூடிய நன்மைகளும் இதுவுமா இருக்குது. அடுத்தது என்ன? ப்ரொட்டெக்ஷன். கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருக்கிறவர்களுக்கு, அவருடைய வீட்டில் இருக்கிறவர்களுக்கு கிடைக்கிறவுடைய ப்ரொட்டெக்ஷன் என்ன? 27:5 சங்கீதம் சொல்லுது, தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். அப்போ நம்ம தேவனுடைய வீடாக இருக்கும்போது, கர்த்தருடைய வாசஸ்தலத்தில் தங்கி இருக்கிற பொழுது நமக்கு பாதுகாப்பு உண்டாகுது. இதைத்தான் சங்கீதக்காரன் சொல்கிறாரு, அடைக்கலான் குருவி தகவிலான் குருவின்னு சொல்கிறாரு. அது பார்த்திங்கன்னாக்கா அந்த டர்ட்டில் டவுன் இங்கிலீஷில் போட்டிருக்கு, ஸ்பேரோ அப்படின்னு போட்டிருக்கு. இந்த ஒரு புறாவும் குருவியும் அது பார்த்திங்கன்னா அவ்வளோ இன்னசென்ட் பேர்ட்ஸ். தே டோன்ட் ஹாவ் எனி அதர் வே டு ப்ரொடெக்ட் தெம்செல்ஸ். தேர் வெரி வல்னரபிள். அந்த பேர்ட்ஸோடைய நெஸ்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த மாதிரி அதுகளுக்கு ப்ரொட்டெக்ஷன் உண்டாகுதுங்கிறார். அந்த குருவி கூட்டுக்குள்ளே இருக்கும்போது எவ்வளோ பாதுகாப்பாக இருக்குதோ அதுபோல் எனக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்குது. அப்போது நமக்கும் தீங்கு நாள் வரும் பொழுது கர்த்தர் தன்னுடைய கூடாரத்தின் மறைவிலை வைத்து நம்மை மறைத்து காப்பாற்றுகிறார். ஏன்னா சத்துருவானவன் எவனை விழுங்கலாமோ வென்று வகை தேடி திரிகிறான். மனிதர்கள் சாத்தானுக்கு விரோதிகளாக இருக்கிறோம். அவன் விரோதிக்கிறான். மனிதர்களை பார்த்து மிகவும் பொறாமைப்படுகிறான். தேவன் தமது சாயலாகவும் தமது ரூபமாகவும் உண்டாக்குன மனிதர்களாகிய உங்களையும் என்னையும் பார்த்து அவனுக்குள்ளே என்ன உண்டாகுது? எரிச்சல் உண்டாகுது. ஆகையினாலே நம்முடைய வாழ்க்கையை கொல்லவும் அழிக்கவும் திருடவும் தான் அவன் வருகிறான். ஆனால் தேவன் நமக்கு ஜீவனை அருளி செய்து நாள்தோறும் தமது கூடார மறைவிலே நம்மை ஒளித்து வைத்து பாதுகாக்கிறார். சொல்கிறார் இல்லையா, பகலில் வெளிச்சத்தில் நடக்கிறவன் ஒருபோதும் இடறி போக மாட்டான். அப்போ நீங்களும் நானும் அவருடைய வெளிச்சத்தில் நம்ம நடக்கிறவர்களாக இருந்தால் நம்ம இடறி போக மாட்டோம். ஏன்னா சாத்தானால் எல்லாருடைய வாழ்க்கையிலும் எளிமையாக கையை வைக்க முடியாது. அப்படி வைக்கிறதா இருந்தால் இந்நேரம் மனித இனமே இல்லாதபடி அவன் அழித்து போட்டிருப்பான். எப்போ அவனுக்கு வாய்ப்பு உண்டாகுதான் வேதம் சொல்லுது, நம்ம இருளான காரியங்களில் நடக்கும் பொழுது நம்ம என்ன செய்கிறோம்? அவனுக்கு நம்ம வாழ்க்கையில் அதிகாரத்தை கொடுத்து விடுகிறோம். அதனால தான் ஏவாளை வஞ்சித்தான். இன்றைக்கும் நம்மை பாவம் செய்யும்படி சாத்தானானவன் தொடர்ந்து பல வழிகளில் ப்ரெஷர் கொடுக்குறான். நிறைய வகையில் நெருக்கப்படுகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் நிறைய இன்னல்கள், இடரல்கள், பிரச்சனைகள் வரும்போது we undergo certain amount of pressure. அந்த ப்ரெஷர் எதுக்காக வருது? வழி விலகு என்று சொல்வதற்கு தான். ஏன்னா நார்மலான ஒரு சர்க்கம்ஸ்டன்சஸில் யாரும் பொய் சொல்லவோ ஏமாற்றவோ மற்றவர்களை வஞ்சிக்கவோ செய்ய மாட்டாங்க. ஆனால் ப்ரெஷர் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன உண்டாகும்? பரவாயில்லப்போ, நான் கஷ்டப்படும் போது எனக்கு இதை செஞ்சால் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் வருதா இல்லையா? இதுதான் சாத்தானால் வரக்கூடிய ஒரு நெருக்கடி. இப்படி வரக்கூடிய ஒரு நெருக்கடியிலையும் நம்ம இன்டெகிரிட்டியை, உத்தமத்தை காத்துக்கொண்டு கர்த்தருக்குள்ள எப்படி யோபு தன்னுடைய ஜீவனே போனாலும் அவருடைய உண்மைத்தன்மையில் உத்தமமாக நிலைத்திருந்தாரோ அதை போல் இன்டெகிரிட்டியாக நம்ம காத்திருக்கும் பொழுது கர்த்தருடைய வீடாக இருப்போம். இதைத்தான் இங்கே மற்ற வழிகளையும் நம்ம வாசிக்கிறோம். ஏன்னா அடுத்து பார்த்திங்கன்னா யார் இந்த பாக்கியத்தை பெறுவான்? யாருக்கு கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான், அவருடைய இதில் நிலைத்திருப்பான் என்பதற்கு இந்த சங்கீதம் சொல்லுது. சங்கீதம் 24:3-6, யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாயிருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே. அப்போ கைகளில் சுத்தம் என்பது
நீதியின் கிரியைகள். அநீதிக்கு ஒருபோதும் நான் என்னை விற்று போட மாட்டேன் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொருத்தனும். ரெண்டாவது, இருதயத்திலே மாசில்லாதவர்களாக இருப்பது. ஒருபோதும் இருதயத்தில் மற்றவர்களுக்கு தீங்கு நினைக்காம, எந்த ஒரு சூழ்நிலையிலும் நான் பாதிக்கப்பட்டாலும் சரி, மற்றவர்கள் என்னை அநீதியாக எனக்கு எந்த காரியத்தை செய்தாலும் சரி, என் இருதயத்தில் நான் தீங்கானதை நினைக்க மாட்டேன் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொருத்தனும் இருதயத்தில் மாசில்லாதவர்களாக இருக்கிறாங்க. அதே மாதிரி தன்னுடைய ஆத்மாவை மாயைக்கு விடாதவர்கள் என்பது இந்த உலகத்தின் இன்பங்கள், இச்சைகள், இவைகளுக்கு நம்முடைய ஆத்மாவை விட்டு போடாதபடிக்கு. எவ்வளவுதான் கண்கள் மூலமாக இச்சை வந்தாலும் சரி, நான் சுற்றி இருக்கிற இடங்களில் அநேக அட்ராக்ஷன்ஸ், மற்றவர்களுடைய வாழ்க்கையை பார்த்து எனக்கு அந்த மாதிரி வாழணுங்கிற எண்ணங்கள் எது வந்தாலும் அந்த மாயை எல்லாவற்றையும் நான் விலக்கி என்னுடைய ஆத்மாவை நான் காத்து கொள்ளுகிறவனாய் இருந்தால், அதே நேரத்தில் கபடாய் ஆணையிடாமலும், ஃபால்ஸ் ப்ராமிசஸ், இந்த மாதிரி காரியங்கள்லேருந்து விலக்கி கொள்ளுகிறவன் தான் அவருடைய பர்வதத்துக்கு ஏறுவான். அவன்தான் அவருடைய ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான், பரிசுத்த ஸ்தலத்தில் என்று சொல்கிறார். அப்படிப்பட்டவனுக்கு கர்த்தரால் ஆசீர்வாதம் உண்டாகும், தன் இரட்சிப்பின் தேவனால் அவன் நீதியையும் பெறுவான். இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி. சேலா. அப்போது இந்த யாக்கோபின் சந்ததி நாம தான். இன்று ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள், ஆவிக்குரிய யூதர்களாக நம்ம இருக்கிறோம். நம்ம இருதயத்தில் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்கள் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால். ஸோ இதைத்தான் நம்ம இதில் பார்க்குறோம். சரி, இப்போது புதிய ஏற்பாட்டில் இந்த வீட்டை குறித்து சில வசனங்கள் வருது. அதை நம்ம தியானித்து முடிப்போம். போட்டிருக்குது எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 2-6 வசனங்களில், மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மையுள்ளவராயிருக்கிறார். வீட்டை உண்டு பண்ணினவன் வீட்டை பார்க்கிலும் அதிக கனத்திற்குரியவனாயிருக்கிறான். அதுபோல மோசேயை பார்க்கிலும் இவர் அதிக மகிமைக்கு பாத்திரராயிருக்கிறார். ஏனெனில் எந்த வீடும் ஒருவனால் உண்டாக்கப்படும், எல்லாவற்றையும் உண்டு பண்ணினவர் தேவன். சொல்லப்பட போகிற காரியங்களுக்கு சாட்சியாக மோசே பணிவிடைக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தான். கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் நாமே அவருடைய வீடாய் இருப்போம். இப்போ இந்த புதிய ஏற்பாட்டில், இந்த பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட கர்த்தருடைய ஆலயம், கர்த்தருடைய பிரகாரம், அவருடைய பரிசுத்த ஸ்தலம், வாசஸ்தலம் என்கிற பதங்களுக்கு ஈடாக இங்கே வாசிக்கக்கூடிய ஒரு வசனம் என்ன? கர்த்தருடைய வீடு, தேவனுடைய வீடு என்கிற ஒரு பதத்தை இங்கே குறிப்பிடுகிறாங்க. இங்கே என்ன வாசிக்கிறோம்? மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவராய் இருக்கிறான் என்று கர்த்தராலே நற்சாட்சி பெற்றவர் மோசே. மோசே இஸ் ஃபெய்த்ஃபுல் இன் ஆல் மை ஹவுஸ் என்று தேவனே சொல்லுகிறார். அப்படியானா எந்த அளவுக்கு ஒரு இன்டெகிரிட்டியை மோசஸ் ஃபாலோ பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பாருங்கள். இப்போ மோசேயோடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஒப்பிட்டு இந்த வசனங்களில் குறிப்பிடுகிறாங்க. எந்த ஒரு வீடும் ஒருவனாலே உண்டாக்கப்படும். ஒரு வீடு கட்டணும்னா அதை கட்டுறதுக்கு ஆட்கள் வேணும் இல்லையா? அது மாதிரி ஒரு வீடு கட்டுப்பதற்கு அதை கட்டுகிறவர் ஒருவர் இருக்க வேண்டும். அதே மாதிரி எல்லாவற்றையும் உண்டு பண்ணினவர் நம் தேவனாகிய கர்த்தர். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் தேவனுடைய குமாரன். அவர் அந்த வீட்டுக்கு மேற்பட்டவராய் இருக்கிறார். ஏன்னா அவர் தேவன், அவர் உண்டாக்குனது தானே எல்லாம் என்று சொல்லியிருக்குது. அந்த மோசே பின்பு வரப்போகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு நிழலாக தான் இருந்தார். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்பதை சொல்லி, இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம் தரிப்பிக்கப்பட்டிருக்கிற நம்ம ஒவ்வொருத்தருமே எப்படிப்பட்டவங்களாக இருப்போம்? அவருடைய வீடாக இருப்போம். அப்படி நம்ம இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணுமா? நம்பிக்கையினால் உண்டாகும் தைரியம், மேன்மை பாராட்டல், இவைகளை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம் என்று சொல்கிறது. அப்போது இது என்னென்னா,
ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் உபத்திரவம் நிச்சயமாய் வரும். அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அப்படி வரக்கூடிய அந்த உபத்திரவங்களை, அந்த ப்ரெஷர், பெர்சிக்யூஷன்ஸ் இவைகள் வரும்போது நீங்களும் நானும் என்ன செய்கிறோம்? மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாகிறோம். காரணம் என்ன? கேரக்டர், நமக்குள்ள ஒரு கேரக்டர் உண்டாகணும் அப்படின்னா we have to be tested and we have to subject to many difficult situations so that the wonderful character can be built in us. நமக்குள்ள ஒரு நல்ல ஒரு குணாதிசயம் உருவாகணும்னா நம்ம சோதிக்கப்படுவதை தவிர வேறு வழி இல்லை. அதனால தான் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் சோதனைகளை அனுமதிக்கிறார். ஆனால் ஒருவரையும் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல என்று சொல்லியிருக்கு. அப்போ பொல்லாங்கான இச்சையான சோதனைகள் தேவனால் வருவதல்ல, ஆனால் தேவன் எல்லாவற்றையும் சோதித்து அறிகிறவராக இருக்கிறார். இப்போ நீங்களும் நானும் அவரிடத்தில் உண்மையுள்ளவராக இருக்கும்போது சில சோதனைகள் நம்ம வாழ்க்கையில் வரும்போது நம்ம அந்த ப்ரெஷரில் நம்ம தவறு செய்கிறோமா அல்லது அந்த நேரத்திலையும் நம்ம உண்மையை காத்துக்கொள்கிறோமா என்பது தான் நமக்கு வரக்கூடிய சோதனையாக இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா, ப்ரெஷர்னால் நம்ம வழி விலகி நடந்தோம் என்று சொன்னால் இன்னும் கேரக்டர் ஃபார்ம் ஆகலைன்னு அர்த்தம். அந்த ப்ரெஷர் வந்தாலும் நான் உண்மையாக இருக்கிறேன்னா எனக்குள்ளே அந்த கேரக்டர் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ அந்த கேரக்டர் ஃபார்ம் ஆகிற வரைக்கும் இந்த சோதனைகள் நம்ம வாழ்க்கையில் வரும். ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா விசுவாசிகள் வாழ்க்கையில் பல நெருக்கடிகள் வருது. சிலருக்கு வரக்கூடிய பண நெருக்கடியாக இருக்கலாம், பொருளாதாரத்தில் பெரிய பின்னடைவாக இருக்கும், நல்ல விசுவாசியாக இருப்பாங்க, கர்த்தருக்கு உண்மையாக இருப்பாங்க, ஆனால் அவங்க வாழ்க்கையில் வறுமை இருக்கும். அல்லது ஆண்டவருக்குள்ளே உண்மையாக இருப்பாங்க, அவங்க வாழ்க்கையில் குடும்பத்தில் இருக்கிறவங்களே அவங்களுக்கு விரோதமாக செய்யக்கூடிய காரியம், அல்லது சபையில் இருக்கிறவங்க அவங்களுக்கு விரோதமாக செய்யக்கூடிய காரியம், இப்படியெல்லாம் வந்து அவங்கள நெருக்குகிற பொழுது இந்த நெருக்கடிகளெல்லாம் எதுக்காக வருது? நீ விசுவாசத்தை விட்டு விடு, நீ தேவனை விட்டு பிரிந்து போ, இதனால் என்ன கண்ட? நீ உன்னுடைய விசுவாசத்தினால என்ன வாழ்க்கை மாறி இருக்குதா? மற்றவங்களை பாரு, எவ்வளோ சந்தோஷமாக எப்படிலாம் இருக்கிறாங்க. நீ வந்து ஆண்டவரை பற்றி சொல்லிவிட்டு நீ இப்படி பைபிளை வச்சிட்ருக்கிறியே அப்படின்னு சொல்லி பல வகைகளில் சத்துரு நம்மளை கன்வின்ஸ் பண்ண முயற்சி பண்ணும் பொழுதும் இல்லை என்று சொல்லி முடிவு பரியந்தம் ஹோல்டு ஃபாஸ்ட், ஆங்கிலத்தில் போட்டிருக்கு டு ஹோல்டு ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரி நம்ம விசுவாசத்தை முடிவு பரியந்தம் உண்மையாய் பற்றி கொண்டிருந்தோம்னா நம்ம தான் கர்த்தருடைய வீடாக இருப்போம். அப்படி கர்த்தருடைய வீடாக இருக்கும்போது கர்த்தர் என்ன செய்கிறாரு? நீடித்த பொறுமையாக இருந்து எல்லாவற்றிலும் இருந்து நம்மை மீட்டு வெளியில் கொண்டு வருகிறார். நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உணர்ந்திருப்பீங்க, என்னுடைய வாழ்க்கையில் நான் உணர்ந்திருக்கிறேன். சில காரியங்களுக்கு நம்ம ஜெபிப்போம், ஆனால் அது நடைபெறுவதற்காக காத்திருக்க வேண்டியது இருக்கும். அந்த காத்திருப்பின் வேளையில் தான் த கேரக்டர் இஸ் பீயிங் பில்ட். ஏன்னா நான் பொறுமையோடு இருக்கிறேன்னா, அந்த நிலையில் நான் விசுவாசத்தை மறுதளிக்கிறேன்னா, அல்லது அந்த நேரத்துலையும் கர்த்தரோடு உண்மையாக இருக்கிறேன்னா என்கிற அந்த விசுவாச போராட்டம் இருக்குது பாருங்கள், அப்போந்தான் நம்மளுடைய குணாதிசயம் அங்கே பில்ட் பண்ணப்படுது. அப்படி பில்ட் பண்ண பொழுது தான் நம்ம என்ன ஆகிறோம்? குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு தேவன் நம்மை ஒப்பாக்குகிறார் என்பதை நம்ம கற்றுக்கொள்கிறோம். சரி, அடுத்து உள்ள வசனங்கள் நம்ம தியானித்தோம். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள், மலையும் குளங்களை நிரப்பும். ஏன்னா கர்த்தரிடத்தில் பலன் கொள்ளுகிற ஒவ்வொரு மனிதனும் செவையான வழிகளில் நடக்கிற பொழுது அவனுடைய அழுகையின் பள்ளத்தாக்கு நீரூற்றாய் மாறுகிறது. அதனால் கிடைக்கக்கூடிய மழை குளங்களை நிரப்பும் என்று சொன்னால் அந்த டிஸ்ட்ரெஸ் காலத்தில் வரக்கூடிய துன்பத்திலிருந்து ஆண்டவர் ஒரு கெயினை, ஒரு பெனிஃபிட்டை ஏற்படுத்தி கொடுப்பார் என்பதை அறிந்து கொள்கிறோம். அவர்கள் பலத்தின் மேல் பலமடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியிலே வந்து காணப்படுவார்கள். ஸோ we are being strengthened out of all these troubles. வரக்கூடிய உபத்திரவங்களால் நம்ம பலமுடையவர்களாக மாறுகிறோம். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேளும், யாக்கோபின் தேவனே எனக்கு செவிகொடும் என்று சொல்லுகிறாரு. அடுத்து சொல்கிறாரு, நான் ஆண்டவருடைய ஆலயத்தில் அவருடைய பிரகாரத்தில் வாழ்கிற ஒரு நாள் 1000 நாளிலும் மேலானதுங்கிறார். அதாவது ஒரு 1000 நாள் ஆகாமியத்தின் கூடாரத்தில் நான் இருப்பதை காட்டிலும், ஆகாமியம்னா என்ன? விக்கெட்னஸ், டு டுவெல் இன் த டென்ஸ் ஆஃப் விக்கெட்னஸ். அதாவது நான் ஒரு துன்மார்க்கமுள்ள ஒரு மனுஷனா
1000 ஆண்டுகள் வாழ்வதை காட்டிலும் நான் ஒரு உத்தமனாய் கர்த்தருடைய ஆலயத்தில் வாழக்கூடிய அந்த ஒரு நாள் மிகவும் அருமையானது என்று சொல்கிறார். சரி, அப்போது இன்றைக்கி வாசித்த இந்த வசனங்களில் கர்த்தருடைய வாசஸ்தலத்தின் மகிமை, அதில் தங்கி இருக்கிறவர்களுக்கு உண்டாகக்கூடிய பெரிய ஸ்லாக்கியம், இவைகளை நம்ம தியானித்தோம். நம்ம நன்றி சொல்லி ஜெபிப்போம். ஆமென்.